Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற Prose in Celebration of Being Alive written by Dr. Christiaan Barnard. Celebration of Being Alive அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கொண்டாடி வாழணும். அதுதான் இந்த ப்ரோஸ் பூரா அந்த மெசேஜ் தான் வந்திருக்கும். We all know that Dr. Christiaan Barnard was the first doctor to perform a heart transplant surgery. Here we have an extract of his speech. Barnard, he narrates an experience which has changed his perspective of life altogether. Let's find out what led to such a dramatic transformation. ஸோ நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்டியன் பர்னார்டை பற்றி தெரியும். அவர் தான் முதல் டாக்டர். என்ன பண்ணார் அப்படின்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை முதல்ல பண்ணவர் அவர். ஸோ இங்கே அவரோட ஸ்பீச் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. அது அவரோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸாக அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அவர் வாழ்க்கையை ஒரு விஷயம் எப்படி மாற்றுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இதை படித்து நம்ம தெரிஞ்சுப்போம் எப்படி அவரோட வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராமாட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மாறுச்சு, அந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது அப்படின்றத அவர் எப்போ புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. More and more, as I near the end of my career as a heart surgeon, my thought have turned to the consideration of why people should suffer. ஸோ அவரோட இறுதி காலத்தில், அதாவது ஹார்ட் சர்ஜனாக அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த இறுதி காலம் நெருங்க அவருக்கு ஒரு தாட்ஸ், நீண்ட நாளாக ஒரு தாட் இருக்கான். அது என்ன தாட் அப்படின்னா மக்கள் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. சஃபரிங் சீம்ஸ் ஸோ க்ரூயலி ப்ரிவலண்ட் இன் தி வேர்ல்ட் டுடே. ப்ரிவலண்ட் அப்படிங்கிறது என்னென்னா மோஸ்ட் காமன், மிக பரவலாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலத்தில், தற்போதைய காலத்தில் ரொம்ப பரவலாயிருச்சு அப்படின்றாரு. Do you know that of the 125 million children born this year, 12 million are unlikely to reach the age of 1? உங்களுக்கெல்லாம் தெரியுமா, 125 குழந்தைங்க இந்த வருஷத்தில் பிறக்குது. அதில் 12 மில்லியன் குழந்தைங்க மட்டும்தான் ஒரு வயசை அடையுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் another 6 million will die before the age of 5. அதாவது இந்த 12 மில்லியன் உயிரோடு இருக்குல்ல, அதுலேயே 6 மில்லியன் குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா 5 வயசுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப் த ரெஸ்ட் மெனி வில் எண்ட் அப் அஸ் மென்டல் அண்டு ஃபிசிக்கல் கிரிப்பிள்ஸ். இதில் கிரிப்பிள்ஸ் அப்படின்னா நடக்க முடியாது, இல்லை உடம்புல ஏதாவது ப்ராப்ளமோடு இருக்கிறது. ஸோ என்ன சொல்கிறாருன்னா அதுலேயும் சில குழந்தைங்க என்ன ஆகுதுன்னா மனதாலையும் உடலாலையும் ஆக்டிவாக இருக்க முடியாத குழந்தைகளாக மாறிடுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மை க்ளூமி தாட் ப்ராபபிளி ஸ்டெம் ஃப்ரம் அன் ஆக்சிடெண்ட் ஐ ஹேட் அ ஃபியூ இயர்ஸ் அகோ. ஸோ அப்போ அவரோட ஒரு கசப்பான க்ளூமி அப்படின்னா ரொம்ப ஒரு டார்க்குன்னு சொல்லுவாங்க. க்ளூமின்னா இருண்டு போன தாட்ஸ் அவருக்கு வருது. எப்போனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அதில் அவருக்கு ஒரு இருண்டு போன தாட்ஸ் இருக்குது. 1 minute I was crossing the street with my wife after a lovely meal together, and the next minute a car had hit me and knocked me into my wife. ஸோ என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இவரும் ஒரு ஒய்ஃபும் சாப்பிட்றாங்க, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் அந்த ரோடை கடந்துட்டு இருக்காங்க. அந்த 1 minute ரோடை க்ராஸ் பண்ணுவாங்கள்ல, அப்படி கடந்துட்டுருக்கப்போ அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னா ஒரு கார் அவர்களை இடித்து இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒய்ஃப் மேலே விழுகிறாரு. இவர் ஒய்ஃப் என்ன ஆகுறாங்கன்னா she was thrown into the other lane and struck by a car coming from the opposite direction. ஸோ இடித்த வேகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த லைன், அதாவது அடுத்த பாதை இருக்குல்ல, அங்கே போய் விழுந்து அங்கேருந்து ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கார் இருக்கோம்ல, அது அவங்கள இடிச்சிருது. ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு தான் இன்ஃபேக்ட் ரொம்ப காயப்படுது. During the next few days in the hospital, I experienced not only agony and fear but also anger. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கிறாங்க, அட்மிட் ஆகுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவருக்கு ரொம்ப பெயின், ஒரு பெரும் துன்பம் இருக்குது, அதே மாதிரி பயமும் இருக்குது, கோபமும் இருக்குது. I could not understand why my wife and I had to suffer. அவருக்கு தெரியலை என்னென்னா ஏன் நானும் என் ஒய்ஃபும் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு.
I had 11 broken ribs and perforated lungs. இதில் perforated அப்படின்னா துளை, ஹோல். ஸோ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ரிப்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த நெஞ்சில் இருக்கும்ல எலும்பு, அந்த நுரையீரல்ஸை சேவ் பண்ணி ஒரு எலும்பு இருக்கும்ல, நெஞ்சு எலும்பு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவருக்கு வந்துட்டு 11 broken ribsனால் 11 எலும்புகள் வந்துட்டு உடஞ்சி போயிடுது. அதே மாதிரி அவருக்கு லங்ஸில் ஒரு துளையும் ஏற்படுது. My wife had a badly fractured shoulder. அவங்க ஒய்ஃப்க்கு என்ன ஆகுது அப்படின்னா ஷோல்டரில் ஒரு ஃப்ராக்சர் ஆகுது. ஓவர் அண்ட் ஓவர் ஐ ஆஸ்க் மை செல்ஃப். திரும்ப திரும்ப அவருக்குள்ளே என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா, why should this happen to us? எங்களுக்கு இது ஏன் நடக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. I had work to do after all. நான் எனக்கு செய்ய வேண்டிய வேலை எனக்கு நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. There were patients waiting for me to operate on them. அவர் ஒரு டாக்டர். ஸோ இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ படுத்துட்ருக்கார். ஆனால் இவருக்குன்னு சில பேஷண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே நான் போயிட்டு ஆப்ரேட் பண்ணணும், அவங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. My wife had a young baby who needed her care. ஸோ அவங்களுக்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது ரொம்ப சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கும் வந்துட்டு அவங்க அம்மாவோட அரவணைப்பு தேவை, அவங்களோட கேர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. My father, had he still been alive, would have said, my son, it's God's will. That's the way God tests you. Suffering ennobles you, makes you a better person. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு இப்போ உயிரோடு இருந்திருந்தாருன்னா உங்கள் அப்பா என்ன சொல்லியிருப்பாருனா, மகனே இது வந்துட்டு கடவுளோட விருப்பம், கடவுள் வந்துட்டு உன்னை இந்த மாதிரி தான் வந்துட்டு சோதிப்பார். சோதிக்கிறது வந்துட்டு இந்த சஃபரிங், இந்த கஷ்டம் வந்துட்டு எதுக்காகனா ஒன்றா ஒரு நிலைக்கு உயர்த்துறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா சொல்லியிருப்பார். எனோபிள்ஸ் அப்படின்னா ஒரு நிலைக்கு உயர்த்துறது, ஒரு நோபல் ரேங்க். ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் வந்துட்டு கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு இவர் சொல்கிறாரு. But as a doctor, I see nothing noble in a patient thrashing around in a sweet-soaked bed, mind cloudy in agony. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா இருந்தால் அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு டாக்டராக நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் எந்த ஒரு கண்ணியமும் இல்லை அப்படின்றார். நோபல்னால் கண்ணியம். ஸோ நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கலாம், எந்த ஒரு நியாயமும் இல்லை. ஏன்னா ஒரு பேஷண்ட்டை த்ராஷ் அப்படின்னா தூக்கி எறிகிறது. மோஸ்ட்லி த்ராஷ்னால் குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த்ராஷ்னால் ஆக்சுவலி என்னென்னா தூக்கி எறிகிறது ஒருத்தவரை. அப்படி இல்லைன்னா வந்துட்டு தூக்கி எறிகிறதுன்னு சொல்லலாம், இல்லைனா ஒருத்தவங்களை திரும்ப திரும்ப வந்துட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த த்ராஷ் அப்படிங்கிறது அவ்வளோ அடிப்பட்டு ஒருத்தவரை வந்துட்டு பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட பெட்லனா ஸ்வெட் சோக்கட் பெட், அதாவது வேர்வை நிறைந்த ஒரு பெட்டில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க ஒரு பேஷண்ட்டை. அப்போ அவரோட மைண்ட் எப்படி இருக்கும், அவர் மைண்டு ஃபுல்லாக ஆகனி அப்படின்னா அந்த வலி, அந்த பெயினும் அந்த வலியும் இருக்க தான் செய்யும். நார் கேன் ஐ see any nobility in the crying of a lonely child in a ward at night. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை அடிபட்டு கஷ்டப்பட்டு பெட்டில் கிடக்கிறதையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் நான் நோபலாக தெரியல. அதே மாதிரி தான் ஒரு குழந்த நைட்டில் வார்டில் தனியாக அழுகிறப்போ அதை பார்க்குறப்பையும் எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய ஒரு நொபிலிட்டி மாதிரி தெரியல அப்படின்றார். நொபிலிட்டினா அது ஒரு பெரிய ஒரு நியாயம் மாதிரி எனக்கு தெரியல, இது மூலமாக எனக்கு நல்லது கிடச்சிட போகுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. In those days, they didn't have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. ஸோ அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னா நுட்பம் நிறைந்த அப்படின்னு சொல்லலாம், தொழில்நுட்பங்கள் நிறையா நிறைந்த அட்வான்ஸ்ட். ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஹார்ட் சர்ஜரி எதுவுமே கிடையாது. நான் வந்துட்டு இவரை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்க கஷ்டப்படுறது ரொம்ப மனசு இவருக்கு வலிக்கு தான். ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட நம்பிக்கை யார் மேலே வச்சுருப்பாங்கன்னா டாக்டர்ஸ் மேலேயும் நர்சஸ் மேலேயும் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. தே பிலீவ் யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் தெம். இஃப் யூ காண்ட் தே அக்செப்ட் தேர் ஃபேட். ஸோ அவங்க என்ன நம்புவாங்க, நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை குணப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அப்படி நம்மளால் முடியலைன்னா அவங்களுக்கு இதுதான் விதின்னு சொல்லிவிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாரு. They go through mutilating surgery and afterwards they don't complain. இதில் மியூட்டிலேட்டிங் அப்படின்னா உடம்பை வந்துட்டு அறுத்து பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு
இந்த மாதிரியான சர்ஜரிஸ் நடக்குது. அதுக்கப்புறமும் என்ன பண்ண முடியாது, அவங்களால எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, ஏன்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. One morning several years ago, I witnessed what I call the grand pics of Cape Town's Red Cross Children's Hospital. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறார். என்ன ஷேர் பண்ணிக்கிறாருனா, ஒரு மார்னிங், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மார்னிங் வந்துட்டு இவருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன நடந்ததுன்னா ஒரு காமெடியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அது எங்கே இருக்குன்னா, கிராண்ட் பிக்ஸ் ஆஃப் கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல, கேப் டவுன் அப்படிங்கிறது ஒரு இடம், அங்கே ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கிராண்ட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking and suffering. அவர் பார்த்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு இவர் கண்ணவே திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, ரொம்ப காலமாக வந்துட்டு இவர் அதிக யோசனைனாலேயோ அதிக கஷ்டத்தினாலேயோ எதையோ வந்துட்டு இழந்துகிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சம்திங் பேசிக் தட் வாஸ் ஃபுல் ஆஃப் சோலாஸ் ஃபார் மீ. இப்போ சொலாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்களை திடன்படுத்துறது இல்லைனா ஆறுதல் படுத்துறது. ஸோ இந்த மாதிரி கஷ்டம் நடக்குது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்ததில் நான் வந்துட்டு சில விஷயங்களை மறந்துட்டேன். அது வந்துட்டு எனக்கு கண்ணை திறந்து வச்ச ஒரு விஷயம். அது வந்துட்டு ரொம்ப பேசிக்கான விஷயமா இருந்தாலுமே கூட அது எனக்கு ரொம்ப ஆறுதலை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. What happened there that morning was that a nurse had left a breakfast trolley unattended. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களே வந்துட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில், ஈவன் இந்தியாவில் கூட அப்படி இருக்கும், ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறப்போ நர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலினா அந்த சாப்பாடு கொண்டுட்டு போய் தள்ளிகிட்டே போவாங்கல்ல அது, ஸோ அதை வந்துட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க. And very soon this trolley was commanded by an intrepid crew of two, a driver and a mechanic. இதில் கமாண்டியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டேக் கண்ட்ரோல், ஒருத்தவங்க வந்துட்டு இன்சார்ஜ் எடுத்துக்கிறது, தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது. இன்ட்ரிபிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துணிச்சலாக. ஸோ அந்த ட்ராலியை அவங்க மறந்துடுறாங்க. ஸோ இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப துணிச்சலான இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. crew of two, டிரைவர் அண்ட் மெக்கானிக். அவங்களோட வேலை என்னென்னா, ஒரு டிரைவர் வந்துட்டு இன்னொருத்தவர் வந்துட்டு மெக்கானிக். The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down. இதில் கேலப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாய்ந்து ஓடுறது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மெக்கானிக்கு வந்துட்டு மோட்டர் பவர் கொடுத்து ஆக்சுவலி வந்துட்டு அதை தள்ளுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ட்ராலிக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு தலையை கீழே குடிச்சிக்கிட்டே அதை வந்துட்டு அவருக்கு அந்த பவர் கொடுத்து அதை இது பண்ணுறாரு. while the driver seated on the mower deck. இதில் மோவர் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மெஷின்னு சொல்லுவாங்க, புல்லு வெட்டுற மெஷின். ஸோ அங்கேருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, held on with one hand and steered by scraping his foot on the floor. இல்லை ஸ்டியர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ட்ரோல். ஸோ 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதை புஷ் பண்ணிக்கிட்டே தலையை குனிஞ்சிக்கிட்டே போகிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அதை வந்துட்டு ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு காலை தரையில் வச்சுக்கிட்டே போகிறாரு. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. ஸோ இது என்ன பண்ணுறது, லிட்ரலாக வந்துட்டு இது ஒரு ஃபன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஃபன்னுக்காக இவங்க பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு இது பெருசாக ஈஸியாக தெரியலாம். ஆனால் மெக்கானிக் எப்படின்னா, அவருக்கு கண்ணு தெரியாது. ஆனால் அந்த டிரைவருக்கு வந்துட்டு ஒரு கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. They put on a quiet show that day. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி ஒரு பெரிய ஷோவே காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Judging by the laughter and shout of encouragement from the rest of the patient, it was much better entertainment than anyone puts on a Indianapolis 500 car race. ஸோ இது வந்துட்டு இப்போது பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அங்கே இருக்க 2 பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ட்ராலியோட விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, சிரித்து கத்தி என்கரேஜ் பண்ணுவாங்கல்ல. ஸோ மற்ற பேஷண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்துட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. எதோட என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுன்னா, இண்டியானாபோலிஸ் கார் ரேஸ் இருக்குல்ல, அதோட என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. There was a grand finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them, scolded them and put them back to the bed. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க,
சாரி இவங்க என்ன பண்ணுறாங்க, விளையாடிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா கிராண்ட் ஃபினாலே வருது. ஸோ அது ஒரு ரேஸ் மாதிரி அவர் வச்சு சொல்கிறாரு. அது கிராண்ட் ஃபினாலே என்ன ஆகுதுன்னா ஸ்கேட்டர்ட் பிளேட், அதாவது பிளேட்டெல்லாம் சதறிடுது. அதே மாதிரி அங்கே இருந்த சில்வர் பவுலு எல்லாமே சதறி போகுது. யார் முன்னாடினா நர்ஸு முன்னாடியும் அந்த வார்டு சிஸ்டர் இருப்பாங்கல்ல அவங்க முன்னாடியும். ஸோ அவங்க எல்லோரும் இவங்களை பிடிச்சிட்டு திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு மறுபடியும் அவங்கள பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. Let me tell you about these two. The mechanic was all of 7 years old. One night when his mother and father were drunk, his mother drew a lantern at his father. ஸோ இவர் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இவங்களை பற்றின கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. மெக்கானிக் வந்துட்டு 7 வயசாக இருந்தாராம். இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை. அவங்க அப்பா வந்துட்டு குடிச்சிட்டு வந்தார். ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே லேட்டன் அப்படின்னு என்னென்னா மின்விளக்கு கிடையாது, குத்து விளக்கு. நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியும். ஒரு சுற்றி வந்துட்டு ஒரு ஓவல் கலரில் கண்ணாடி இருக்கும், நடுவில் வந்துட்டு விளக்கு எரிஞ்சிட்ருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து உங்கள் அப்பா மேலே எறிகிறாங்க. Mist and the lantern broke over a child's heads and the shoulder. ஸோ அது உங்கள் அப்பா மேலே விழுகாமல் யார் மேலே விழுந்துருதுன்னா அந்த குழந்தை மேலே விழுந்துருது. விழுந்து என்ன பண்ணுது, அது உடஞ்சி என்ன ஆகுது, அந்த குழந்தையோட தலையிலையும் ஷோல்டர்லையும் அது குத்திடுது. He suffered severe 3rd degree burns on the upper part of his body. ஸோ அவருக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னா, 3rd degree ஒன்றா ரொம்ப கட்டாயிருக்கு, உடம்புல கட்டாயிட்டு, அவர் அப்பர் பார்ட் பாடியில் வந்துட்டு ரொம்ப கட்டாகிருக்கு, அவருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் லாஸ்ட் போத் ஆஃப் ஹிஸ் ஐஸ். ஸோ அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக அவருக்கு கண்ணே போயிடுச்சான். அட் த டைம் ஆஃப் த கிராண்ட் பிரிக்ஸ் ஹீ வாஸ் வாக்கிங் ஹாரர் வித் அ டிஸ்ஃபிகர்ட் ஃபேஸ். ஸோ அந்த டைமில் கிராண்ட் பிக்ஸ்லேயே வந்துட்டு இவர் என்னென்னா நடமாடும் ஹாரர்னால் பயமுறுத்துறது. ஸோ நடமாடிட்டே பயமுறுத்துவாராம். ஏன்னா இவருக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு டிஸ்ஃபிகர்டு இருக்கும், அதாவது மூஞ்சியில் கண்ணாடியெல்லாம் குத்திடுச்சுன்னா ஸோ அவர் ஃபேஸ் என்ன ஆகும், கட்டு போட்டு டிஸ்ஃபிகர்டு இருக்கும்ல. அண்ட் லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் ஹேங்கிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிஸ் நெக்ஸ் டு ஹிஸ் பாடி. ஸோ அந்த சதையெல்லாம் வந்துட்டு கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குமா. அந்த ஈவன் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க. As the wound healed around his neck, his lower jaw became crimped in a mass of fibrous tissue. ஆனால் என்ன பண்ணுது, ஊண்டுனா காயம், அந்த காயம் வந்துட்டு இவர் கழுத்தை சுற்றி இருக்க அந்த காயம்லாம் ஆறிடுது. ஆனால் அவரோட கீழ்த்தாடை இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த ஜவ்வெல்லாம் வந்துட்டு சேர்ந்து மாசாக வந்துட்டு பிடிச்சிக்குது. அதாவது கழுத்துக்கிட்ட வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணவங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் அது ஃப்ளஷ் வெளியில் தெரிகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரினா இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்திச்ச ஒருத்தரோட கழுத்து எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். When I stopped to see him after the race, he said, "You know, we won," and he was laughing. ஸோ என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த ரேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்களா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். யார்கிட்ட, டாக்டர்கிட்ட. The trolley's driver I knew better. ஸோ ஃபஸ்ட்டு அவரை பற்றி மெக்கானிக்கை பற்றி சொல்கிறாரு, இப்போ ட்ராலியோட டிரைவரை பற்றி சொல்கிறாரு. சாரி, அவர் தான் மெக்கானிக்கோ, ஓகே, அந்த டிரைவர் பற்றி சொல்கிறாரு. A few years earlier, சில வருஷங்களுக்கு முன்னாடி I had successfully closed a hole in his heart. ஸோ அவரோட இருதயத்தில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அதை யார் அடைச்சிருக்கான்னா இந்த டாக்டர் தான் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி அடைச்சிருக்காரு. He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. அது malignant அப்படிங்கிறது என்னென்னா உயிர்கொல்லி நோய் அப்படின்னு அர்த்தம், அதாவது டெத் காசிங் டிசீஸ், ரொம்ப கொடிய நோய். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. என்னென்னா அவருக்கு டியூமர், அந்த ஒரு கட்டி இருக்குது, எங்கன்னா போனில். A few days before the race, his shoulder and arm were amputated. ஸோ amputated-னா கையை வெட்டி எடுக்கிறது. இந்த விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, இந்த ரேஸுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அவரோட ஷோல்டர்லேருந்து அவர் கையை வெட்டி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் ஏதோ டியூமர் இருந்திருக்கு. There was a little hope of his recovery. ஸோ அவர் சரியாயிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. After the Grand Prix, he proudly informed me that the trolley's wheel were not properly oiled. ஸோ இந்த கிராண்ட் பிரிக்ஸ் நடந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலி கிராண்ட் பிரிக்ஸுங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய இன்சிடெண்ட் அப்படின்றது தான் அர்த்தம். சரி, இட்ஸ் நாட் அ பிளேஸ், ஒரு பெரிய இன்சிடெண்ட். இந்த பெரிய இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ட்ராலியோட வீல்ஸ் வந்துட்டு
சவுண்டு கேட்குது, நீங்கள் சரியாக ஆயில் போடலை போல். இப்போ ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு சைக்கிளுக்கு எங்கே ஆயில் போடாமல் வச்சுருந்தோம், செயின்லனா மாதிரி க்ரீச்னு சவுண்ட் கேட்கும்ல, அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீல்ஸில் வந்துட்டு நீங்கள் சரியாக ஆயில் போடல, அதனால சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹி வாஸ் அ குட் டிரைவர் அண்ட் ஹி ஹேட் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் த மெக்கானிக். அவர் வந்துட்டு டிரைவர் தான், இவர் வந்துட்டு நல்ல டிரைவராக இருந்தாலும் கூட இவருக்கு வந்துட்டு என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்கா, இந்த மாதிரி மெக்கானிசம் பண்ணுறதுல கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சடன்லி ஐ ரியலைஸ்டு தட் these two children had given me a profound lesson. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு என்னென்னா, ப்ரஃபோன் அப்படின்னா புலமை நிரம்பியன்னு சொல்லலாம், ரொம்ப நாலேஜ் இருக்கிற பர்சன். ஸோ இந்த 2 குழந்தைங்க தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன் கெட்டிங் ஆன் வித் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங். அதாவது என்ன லெசன் அப்படின்னா, எப்படி வந்துட்டு வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வாழ்க்கையை தொடர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு தொழிலை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் ஜாய் இன் த ரியல் சென்ஸ் ஆஃப் த வேர்ட். ஸோ உண்மையிலே வந்துட்டு வாழ்கிறது அப்படின்றது என்னென்னா சந்தோஷமாக வாழ்கிறது, அதுதான் உண்மையான அந்த ஜாய்ங்கிறது தான் வந்துட்டு உண்மையான வார்த்தை அப்படின்னு சொல்கிறாரு. நாட் இஸ் சம்திங் ஃபார் ப்ளஷர், அம்யூஸ்மெண்ட், ரீக்ரியேஷன். ஸோ வாழ்க்கைங்கிறது வந்துட்டு ஒரு இன்பத்துக்கோ, ஒரு அம்யூஸ்மெண்ட்னா ஒரு நெகிழ்ச்சியான அதிர்ச்சியான விஷயத்துக்கோ, இல்லை ரீக்ரியேஷன் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ கிடையாது. த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். அதாவது வாழ்வியல் பிஸ்னஸ்னால் என்னென்னா, வாழ்வியல் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, பிஸ்னஸ்னால் என்ன, ஓகே, வாழ்வியல் வியாபாரம் அப்படின்னா என்னென்னா சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறது தான். ஸோ ஒரு உண்மையாக நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும், செலிப்ரேட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண்ட். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டத்தை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கேன். அதாவது வாழ்க்கையில் ஒரே ஒரு எண்டுனா ஒரே ஒரு இறுதியை மட்டும் தான் நினச்சி நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். யூ டோன்ட் பிகம் அ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஆர் சஃபரிங். அதாவது நீங்கள் வந்துட்டு பெட்டர் பர்சனாக ஆயிட முடியாது, நீங்கள் கஷ்டப்படுறதுனால நீங்கள் பெரிய பெட்டர் பர்சனாக ஆயிட முடியாது. பட் யூ பிகேம் எ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சஃபரிங். அதாவது நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த கஷ்டம் வந்துட்டு ஒரு நாள் நம்மளை பெட்டர் பர்சனாக ஆக்கிரும் அப்படின்றது இதுக்குரிய அர்த்தம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டதுனால தான் நம்ம பெட்டர் பர்சனாக ஆயிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் பெட்டர் பர்சன் ஆயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டதுனால தான் பெட்டர் பர்சனாக ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் சொல்கிறாரு. We can't appreciate light if we haven't known the darkness. அதாவது நாங்கள் இருட்டு நமக்கு தெரியலை, இருட்டுனா என்னன்னு தெரியலைன்னா நம்ம வெளிச்சத்தை நம்ம புகழ்ந்து பேச மாட்டோம், வெளிச்சத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். nor can we appreciate warmth if we have never suffered cold. அதாவது நம்ம குளிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னா, அதனால் கஷ்டப்படலை அப்படின்னா, கோல்டுன்றது நீங்கள் டிசீஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அங்கே அதை நம்ம இது பண்ணலை அப்படின்னா வார்ம்த், அந்த இதமான விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. திஸ் சில்ட்ரன் ஷோட் மீ தட் இட் இஸ் நாட் வாட் யூ ஹாவ் லாஸ்ட் that's important. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தைகள் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் என்ன இழந்தீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லெஃப்ட். உண்மையிலே எது முக்கியம் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன மிஞ்சி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிருக்காரு. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Christiaan Barnard was born in rural South Africa in 1922. இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் நேத்லிங் பர்னார்ட். அவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா, ரூரல் அப்படின்னா கிராமப்புறம், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு கிராமப்புறம் சைடில் 1922 பிறக்கிறாரு. டு புவர் பேரண்ட்ஸ் ஆஸ் தேர் 4th child. அவரோட ஃபேமிலி அப்படின்னா ரொம்ப வறுமையான ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில் இவர் 4வது குழந்தை. He evinced great interest in his academics and was determined to pursue medicine. ஸோ அவர் வந்துட்டு அவரோட படிப்பில் வந்துட்டு நல்லா சிறந்து விளங்குறதுனால இவர் என்ன யோசிச்சார்னா, நம்ம கண்டிப்பாக மெடிசன் படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. ஆஃப்டர் த லாஸ் ஆஃப் ஹிஸ் பிரதர் டு கார்டியாக் அலைன்மெண்ட். இது எதுக்காக இந்த இது யோசிக்கிறாருன்னா, அவங்களோட பிரதர் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமில் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக மெடிசன் படிக்கணும்னு இவர் யோசிக்கிறார். He won many scholarship
and pursued his higher studies specializing in cardiac surgery. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய ஸ்காலர்ஷிப் உதவி தொகையெல்லாம் நிறையா கிடைக்குது அவருக்கு. அவரோட படிப்பு எதில் பண்ணுறாருனா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக அவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாரு. as a cardiac surgeon, cardiacனா heart, as a cardiac surgeon Barnard focuses on congenital and complicated cardiac condition for which there was no cure at that time. இவர் ஒரு கார்டியாக் சர்ஜனாக என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கான்ஜெனிட்டல் அப்படின்னா பிறப்பிலிருந்தே. ஸோ பிறப்பிலிருந்தே வந்துட்டு என்ன நோய் இருக்கோ அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்ல, ஸோ அந்த நோயை வந்துட்டு எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இவர் வந்துட்டு அதிகமாக கேர் எடுத்து படிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு நிறைய காம்ப்ளிகேட்டட் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதாவது இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு மருந்துமே கண்டுபிடிக்கப்படலை, அதை பற்றி இவர் வந்துட்டு அதிகமாக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் ஆன் அனிமல், ஹீ பெர்ஃபார்ம் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டு ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன் த இயர் 1967. ஸோ இதுக்கு முன்னாடி அனிமல் டெஸ்டிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி மெடிசனில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமல்கிட்ட அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தடவையாக ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாரு. எப்போனா 1967. He gained worldwide recognition and went on to develop many surgery techniques. ஸோ அவர் உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிடாரு, எல்லோரும் அவருக்கு பாராட்டு மலையை பொழிகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. which are being adopted till date. அதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவர் கண்டுபிடிச்ச டெக்னிக்கை. Barnard has penned 14 books and 235 scientific articles that have been published in reputed journal. ஸோ பெண்ட் அப்படின்னா எழுதுறது. அவர் எத்தனை புக் எழுதியிருக்காருன்னா 14 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி 235 சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ்னால் நம்ம பேப்பரில் படிப்போம்ல, சின்ன சின்ன குறுஞ்செய்திகள்லாம் இருக்கும்ல, ஒரு செய்தியும் சொல்லலாம், இல்லை ஒரு பெருசாக ஒரு லாங் எஸ்ஸேஸும் சொல்லலாம். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஜேர்னல்ஸ்னால் பத்திரிக்கையில் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. சம் ஆஃப் ஹிஸ் புக்ஸ் ஆர், அவரோட சில புத்தகங்கள் என்னென்னா, 1 Life, 50 Ways to a Healthy Heart, The Best Medicine and the Faith. இந்த 4மே வந்துட்டு அவர் எழுதின புத்தகங்கள். A pioneer in cardiac surgery, he obtained a doctorate in medicine from the University of Cape Town. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, முன்னோடியாக இருக்கிறார், கார்டியாக் சர்ஜரிக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார். பயனியர்னால் முன்னோடி. ஸோ அவர் எதில் டாக்டரேட் வாங்குறாரு, பிஹெச்டி வாங்குறதுனா டாக்டரேட் இன் மெடிசன்னு வாங்குறாரு, பிஹெச்டி வாங்குறாரு. எந்த யூனிவர்சிட்டிலன்னா கேப்டவுன் யூனிவர்சிட்டியிலேருந்து. திஸ் வாஸ் ஃபாலோட் பை 11 ஹானரரி டாக்டரேட்ஸ். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஒரு 11 கௌரவ பட்டங்கள் வழங்கப்படுது. bestowed upon him by university all over the world. அந்த யூனிவர்சிட்டியில் மட்டும் வாங்கலை, இந்த பட்டங்கள்லாம் எங்கேருந்து வாங்குறாருன்னா உலகம் ஃபுல்லாக நிறைய யூனிவர்சிட்டிலேருந்து வாங்குறாரு. he also received 36 international award, 36 இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்குறாரு. in his late years he established the Christiaan Barnard Foundation to serve and promote the cause of underprivileged children throughout the world and died at the age of 76 in the year of 2001. ஸோ அவரோட கடைசி காலங்களில் அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு நிறுவனத்தை வைக்கிறார். என்னென்னா கிறிஸ்டியன் பர்னார்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அது எதுனா மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறது. எதுக்காகனா, இந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன், அதாவது உதவி சரியாக கிடைக்காத குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்படி வந்துட்டு நோயெல்லாம் வருது அப்படின்றது சொல்கிறதுக்காகவும் அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஃபவுண்டேஷனை அவர் உருவாக்குறாரு. அண்ட் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 78. அவர் எந்த வயசில் இறந்து போயிடறாருனா 78 வந்துட்டு இறந்து போயிடறாரு. எந்த இயர்லனா 2001. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் கிராண்ட் ப்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஆக்சுவலி கிராண்ட் ப்ரிக்ஸுங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ மோட்டார் சைக்கிள் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு நிறைய மோட்டார் சைக்கிள் பார்ட்டிசிபேட் பண்ணும் போல். ஸோ டாக்டர் என்ன சொல்ல வந்திருக்கார் அப்படின்னா, மோட்டார் சைக்கிள் ஈவெண்ட் வந்துட்டு அவரோட ஹாஸ்பிட்டலே நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் அதில் சொல்கிறாரு. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த செக்ஷனில் நான் இந்த லெசனை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட புரிதல் என்னன்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த லெசனில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சில பேர் வந்துட்டு அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்கிறாங்க. ஸோ உண்மையான வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம யோசிச்சுட்டு, அதாவது ஈவன் இந்த கம்பேர் பண்ணுறப்ப, அவங்க 2 பேரை கம்பேர் பண்ணுறப்போ டாக்டர் எவ்வளோ பெட்டர், அவர் சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறாரு, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹாப்பியாக இருக்கிறாரு.
ஆனால் வந்துட்டு இவங்க 2 பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனால் அதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அவருக்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் லைஃப் லெசனில் என்ன கற்றுக்கிட்டீங்க? லைஃப் எப்படி வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் படிக்கிறேன். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.